வில்லியம் பூத்து, வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் இவங்களெல்லாம் வந்து இவங்க லிஸ்ட்டில் வந்து ஜார்ஜ் விட்ஃபீல்ட்னு ஒருத்தர் இருந்தார். ஒயிட் ஃபீல்டுங்கிறதுக்கான ஸ்பெல்லிங் தான் அதில் இருக்கும். பட் விட்ஃபீல்டு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அவருடைய பங்கு ஃபர்ஸ்ட் கிரேட் அவேக்கனிங் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேஜுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் வந்து அதை ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க, ஹிஸ்டாரிக்கலி சொல்லப்படுது. அப்போது அந்த ஒரு பங்குக்கு வந்து இவருடைய பேச்சுக்கள் வந்து ஆரட்ரி ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இவர் 18,000 சர்மன்ஸ் பிரசங்கங்கள் பண்ணார். கிறிஸ்தவ பாதிரியார் இவர். 12,000 டாக்ஸ் பேசியிருக்காரு அந்த காலத்தில், 18ஆம் நூற்றாண்டில். 1714 பிறந்தார் இவர். அப்போ வந்து 18ஆம் நூற்றாண்டுக்குள்ளே வரும். அப்போது அவருடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப ரெவல்யூஷனை ஏற்படுத்துச்சு அந்த டைமில். அப்போது அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ்க்கு உட்பட இவருடைய தாக்கங்கள் வந்து பேச்சுக்கள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இமேஜ் ஆஃப் காட், கடவுள் சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பைபிள் சொன்னது இவர் எடுத்துரைத்தார், எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அந்த கருத்தை. அப்போது அந்த மாதிரியான டேவிட் ஹியூம் போன்ற ஏத்தியிஸ்ட் நாத்திகர்கள் கூட இவருடைய பேச்சுக்களை வந்து அட்ராக்ட் ஆகி வந்து லிசன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டெலாம் இருக்குது. அப்போது ஜார்ஜ் விட்ஃபீல்டுக்கு மிகப்பெரிய பங்கு ஹிஸ்டாரிக்கல் ஃபர்ஸ்ட் கேட் அவேக்கனிங் வந்து ஜார்ஜ் விட்ஃபீல்டுக்கு அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் உட்பட இவருடைய கிறிஸ்தவ பேச்சுக்கள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு.